இன்னைக்கு மார்னிங் கொஞ்சம் வேகமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நைட்டே மாவுக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சிருந்தேன். அதையும் போட்டு விடணும். அப்பனா தான் நைட்டுக்கு வந்துட்டு அது பொங்கி வரும் அப்படிங்கிறதுக்காக, தம்பிக்கும், ஹஸ்பண்டுக்கும் வந்துட்டு இந்த பக்கம் சத்து மாவு கூழுக்கு வச்சுட்டு, எனக்கு வந்து காஃபி தான் காலையிலயும் சரி, சாயங்காலமும் சரி. காஃபி குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வேணா எதையாவது குடிப்பேன். காஃபி குடிக்கலைன்னா தலைவலிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அதனால காஃபியும் அந்த சத்து மாவுக்குள்ளேயும் வச்சு விட்டுட்டு, இந்த பக்கம் மாவுக்கும் அரைக்கிறதுக்கு வச்சு விட்டுட்டேன். மாவு ஆட்டுற வரைக்குமே கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அடுப்பு, அதாவது ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்து போட்டுட்ருக்கேன். நேற்று வந்து க்ளீன் பண்ணலை, அதனால சரின்ட்டு காலையில் க்ளீன் பண்ணிடலான்னு ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை நல்லா தொளிச்சு வச்சுட்டு, அப்புறம் விளக்கி வச்சிருந்த பாத்திரம், நைட் விளக்கி வச்சிருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதை சோப்பு போட்டு லைட்டாக கழுவிட்டு, அதுக்கப்புறமா வெட் துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ட்ரை துணி வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பர்னரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சா இனி ஸ்டவ் பளபளன்னு ஆயிட்டு. அதுக்கப்புறமா மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா, அது வந்துட்டு ஓடிச்சு. அப்புறம் உளுந்தை வந்துட்டு போட்டு விட்டுருந்தேன். உளுந்தும் ஆடினதுக்கப்புறமா மாவை நல்லா கரைச்சி விட்டுட்டேன். அதை வந்து புளிக்கிறதுக்கு, ஏன்னா கொஞ்சம் தான் மாவு வச்சுருந்தேன்னா அதனால் ஃபுல்லாக புளிக்கிறதுக்கு வெளியே வச்சாச்சு. இந்த மாவாட்டின பாத்திரத்தையும் கையோட கழுவி வைக்கலன்னா ரொம்ப காஞ்சி போயிடும். நல்லா அதையும் கழுவிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பைப் உடஞ்சி போச்சு. அது ஒரு வேலை இனி தான் பார்க்கணும்.